சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரம்மோ ரொம்பவே வேலை கொடுத்து ஆறுமுகத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பைரவிக்கு. ஆனா வேற என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவங்க ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அப்புறமா டிரைவர் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யிட்டு ஒவ்வொரு வேலையா கொடுத்து ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்துறதுனால பைரவிக்குமே கஷ்டமா இருக்கு. ஆனாலுமே பைரவி ஒரு வாரத்தை கூட ஏன் இப்படி சொல்றீங்க, அவர் என் புருஷன் அப்படின்ட்டு எதுவுமே சொல்றது இல்ல. அப்புறமா எச்சத்தட்டு எடுக்க சொல்றது, இது மாதிரி நிறையவே ஊடக வேலையில செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஆரம்பத்துக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வேலையெல்லாம் செஞ்சு சூப்பா அப்படின்னு டயர்டா இருக்குன்னு உட்காரும் போதுதான் இன்னும் வேலை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆரம்பம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா அப்ப கூட அது என் புருஷன் சொல்லணும்னு தோணல அப்படின்னு என் புருஷன் சொன்னா அவளுக்கு அது என்ன கஷ்டமா இருக்கும், ஏன் அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. என்ன புருஷன் சொல்றதுக்கே அவளுக்கு அந்த அளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்படி இருக்காளோ தெரியல பைரவி. இன்னைக்கு நாளைக்கு மாறிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா அவ மாறுற மாதிரி தெரியல. மாறவளா இருந்திருந்தா இது என் புருஷன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லவே கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இப்படி, அதனை வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆறுமுகமே திங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆறுமுகம் அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பைரவி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.